பழனியில் முதன்முறையாக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அதற்காக ஆயிரக்கணக்கானோர் பழனியில் குவிந்து வருகிறார்கள். அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷிடம் பேசலாம். பிரசன்ன வெங்கடேஷ், முத்தமிழ் முருகன் மாநாட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இடம்பெற இருக்கிறது? இதற்காக பக்தர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? பழனியில் முதல் முறையாக முத்தமிழ் உலக முருகன் மாநாடானது தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் கோலாகலமாக துவங்க இருக்கின்றன. உலக நாடுகளில் திருமுருக வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்தியா, இலங்கை, மலேசியா, மியான்மர், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மொரீசியஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, கனடா போன்ற நாடுகளில் இந்த தனித்துவம் பெற்ற வழிபாடாக சிறந்து விளங்குகிறது. ஆகவே உலக முருக பக்தர்கள் சிந்தனையாளர்களும் ஒன்றிணைத்து தமிழ்நாடு இந்த சமய அறநிலையத்துறை சார்பாக அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 1300 ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. அதே போல் 5 ஆய்வகங்கள், 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் சிறப்பு விருந்தினராக தற்போது இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். 4 நீதி அரசர்கள், 15 ஆதீனங்கள், 30 ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட முருகன் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கின்றன. வரக்கூடிய பக்தர்களுடைய பாதுகாப்பிற்காக மொத்தம் கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் மருத்துவ சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றன, தீயணைப்பு விஷயங்கள் இருக்கின்றன. அதே போல் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது நம்முடன் இருக்கக்கூடிய இலங்கையில் இருந்து வந்திருக்கக்கூடிய விக்ரம் சிங் அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த மாநாடுடைய சிறப்புகள் என்ன? இந்த மாநாடு முக்கியத்துவம் என்ன? இப்போ உங்களுக்கு எப்படி அழைப்பு வந்தது? தமிழ்நாடு அறநிலைத்துறை ஆணையாளர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் எனக்குரிய ஒரு விசேட அழைப்பை அனுப்பி வைத்திருந்தார். எனவே நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். இலங்கையில் முருகன் வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது, புராதன தொன்மை வாய்ந்தது. கதிர்காம கந்தன் அங்கிருந்து அருள் பாலிக்கின்றார், நல்லூர் கந்தன் அருள் பாலிக்கின்றார். ஜெயந்திநகர் ஜிண்டுப்பட்டி சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் அறங்காவலர்கள் முருகன் பாடல்களை எல்லாம் தொகுத்து 12 தொகுதிகளாக தொகுத்து வாரியார் சுவாமிகள் திருக்கரங்கினால் வெளியிட்டு வைத்த பெருமைக்குரிய ஆலயம் கொழும்பு ஜெயந்திநகர் ஜிண்டுப்பட்டி சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம். அது மட்டுமில்லாமல் 80 வருடங்களுக்கு முன்னர் பழனியில் வெளியிட்ட யாழ்ப்பாண சைவ பிரகாச சபையினர் வெளியிட்ட கதிர்காம திருமுருகன் என்ற நூலினையும் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அது செம்மையான பதிப்பினை பேராசான் மு நித்யானந்தன் அவர்களும் சுதர்சன் செல்லத்துறை அவர்களும் பதிப்பித்திருக்கிறார்கள். இந்த நூலையும் இந்த அரங்கிலே இன்று வெளியிடுகின்றோம். இது இந்த கதிர்காம கந்தனுடைய இந்த வரலாற்று நூலை செல்லத்துறை சுதர்சன் பதிப்பித்த இந்த நூலை இந்த பாரிய அரங்கிலே அகில உலக முருகன் மாநாட்டிலே வெளியிடுவது இலங்கைக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு இலங்கை உலக நாடுகளில் வாழும் முருக பக்தர் அனைவருக்கும் ஒரு பெரும் கௌரவமாகும். சார், இப்போ உங்களுக்கு உண்டான இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன மாதிரி செஞ்சிருக்கிறாங்க? சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். நான் சென்னை விமான நிலையத்தை அடைந்தவுடனே தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டார்கள். பிறகு எனக்கு வியாழக்கிழமை அதிகாலையிலே நான் தங்கியிருந்த மெட்ரோ சோனுக்கு வாகனத்தை அனுப்பி வைத்து அந்த வாகனத்தில் நான் இங்கு சேர்ந்தேன். இங்கு ஏற்பாடுகள் மிக அற்புதமாக இருக்கின்றது. எல்லோரும் அதிகாரிகள் முதல் செயலாளர், அறநிலைத்துறையின் செயலாளர் முதல் கீழ்மட்ட உறுப்பினர்கள் வரை மிக மிக அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றார்கள். எல்லா ஏற்பாடுகளும் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. இலங்கையிலிருந்து கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் இந்த மாநாட்டிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்றார்கள். 6 திருமுருகன் சிவபூமியின் அறக்கட்டளையின் தலைவர் 6 திருமுருகன் பேச்சாளர் அவரும் இங்கு வருகை தந்திருக்கின்றார். இதற்கு அப்பாலும் கட்டுரை வாசிப்பதற்காக பலர் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட பேராளர்கள் இலங்கையிலிருந்து நாங்கள் கலந்து கொள்கின்றோம். முக்கியமாக நான் கூறுவது, நாங்கள் வெளியிட்ட இந்த முருகன் பாடல் தொகுதியை இந்த அரங்கிலே வெளியிட்டு வைப்பது பெரும் முருகனின் கிருபையாகும், முருகனின் அருளாகும். நன்றி. கார்த்திகா, இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு பக்தர்களுக்கு எந்த விதமான ஒரு கட்டணமும் கிடையாது. அனைத்துமே முற்றிலும் இலவசமாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு தினசரி அன்னதானம் போடுவதற்குண்டான பணியும் தற்போது இங்கு மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரசன்ன வெங்கடேஷ், உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டையொட்டி பக்தர்கள் அனைவரும் அங்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். காலை 9 மணிக்கு மாநாடு துவங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து நாம் பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.